வாரியத்தால் தற்போது தமிழ்நாடு முழுவதும் 1,93,891 அடுக்குமாடி குடியிருப்புகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. அவற்றுள் 28,643 குடியிருப்புகள் சிதிலமடைந்துள்ளதாக தொழில்நுட்ப வல்லுநர் குழுவால் கண்டறியப்பட்டுள்ளன. இவை அனைத்திலும் அடுத்த 3 ஆண்டுக்குள் மறு கட்டுமானம் செய்யப்படும். இதன் முதற்கட்டமாக 2024-25 ஆண்டில் சென்னை மாநகரில் கிழக்கு கல்லறை சாலை, கொடுங்கையூர், வஉசி நகர் போன்ற திட்டப்பகுதிகள், தஞ்சாவூரில் ஏவிப்பதி நகர் திட்டப்பகுதி மற்றும் திருச்சியில் கோட்டக்கொள்ளை திட்டப்பகுதி ஆகியவற்றில் உள்ள 6,746 அடுக்குமாடி குடியிருப்புகள் 1,146 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மறு கட்டுமானம் மற்றும் புதிய திட்டப்பகுதிகள் கட்டுமானம் செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இந்த 110 விதியின் கீழ் நகர்ப்புறங்களில் வீடு கட்டுகின்ற இந்த அருமையான திட்டத்தை ஆதரித்தும் வரவேற்றும் பேசுவதற்கு வருகின்ற மாமன்ற உறுப்பினர்கள் தயவு செய்து 2 நிமிடங்களுக்குள் இதை வரவேற்று பேசும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். முதலில் மாண்புமிகு உறுப்பினர் வேல்முருகன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டில் ஏழை எளிய கிராமப்புறங்களிலும் நகரப்புறங்களிலும் குடிசைகளிலும் சாலையோரங்களிலும் தெருக்களிலும் மெரினா பீச்சுகளிலும் வீடு இல்லாமல் கொட்டும் மழையிலும் பனிக்கட்டி கிடையிலும் கொளுத்தும் வெயிலிலும் கைகளையே தலையாணிய கொண்டு வாழ்கின்ற பல்லாயிரக்கணக்கான மக்கள் வாழ்ந்த சூழலிலும் பல லட்சக்கணக்கான மக்கள் ஒழுகாத வீடில்லாத சூழல் இருந்தபோது